ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில், வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது, பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்கும் என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். விருச்சிக நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 11ஆம் பாவம் 11ஆம் ராசியான கன்னிராசியின் பதிவாக. ஓகேங்களா? இப்போ இந்த கன்னிராசி நட்சத்திரம் இருந்து நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய கேது பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனுக்கு வந்து பதிவாகும். இந்த பதிவானது பார்த்தீங்கன்னா எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ராசி இடத்துல அவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராசி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லான் போட்டிருக்கும். அப்போ லான் போடுறது உங்களுக்கு லக்கணம் முதல் பாகம் 1ஆவது பாகம். ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 6 8 9 10 11 எண்ணி வர அந்த 11ஆவது பதிவு தான் இந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? அப்போ ரைட், அப்போ தசா பற்றி எப்படி பார்த்து நட்சத்திர சாரத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு ராசி எடுத்து முன் பேச்சில் நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேரம் பார்த்து நட்சத்திரத்தை அந்த பெயரிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அதுதான் நட்சத்திர சாரம். ஓகேங்களா? அப்போ அந்த சாரத்துடைய ஏதோ உங்களுக்கு தசாபதி 4 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதை பயணித்து உங்களுக்கு தசாபதி எடுத்து பலன் அளிக்க போகிறது தான் இந்த பதிவோட விளக்கத்தோட புரிதல் விளக்கம். ஓகேங்களா? இந்த புரிஞ்சு பதிவு சிறப்பாக இருக்கும். அது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி பதிவு பார்க்கணும் கேட்டாக்கா அப்படி கிடையாது. விருச்சிக லக்னமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்கும்போது லக்ன பாவ ரீதியாக பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுன்னா 100% பலன் அப்படி சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி ரைட், இது எத்தனை கூட தசை புத்தி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா 3 கூடையும் 4 கூடையும் அதாவது சனி திசையில் கேது புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, சனி திசையானது 19 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். அதுக்கு சனி திசை கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் 1 மாதம் 9 நாட்களும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்னத்தில் எண்ணி வர கன்னிராசியான ராசியான கன்னிராசியான அதெல்லாம் என்ன நட்சத்திரமும் பார்த்தலாம். இப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? உத்தரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அது அஸ்தம் 1 2 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்து சித்திரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 9 பாதம் மொத்தம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சித்திரை அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரசாரத்தில் உங்களுடைய கேது பகவான் அதாவது பயணிச்சு என்ன உங்கள் புத்திநாதன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் பார்ப்போம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உத்தரசாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 கோடி சாரம். அப்போ 11 சம்மந்தப்பட்டு அப்போ 10 சம்மந்தப்பட்டு கேது மேலே பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து நம்மளோட முயற்சினால் ஒரு வீடு கட்டலாம், ஒரு வண்டி வாங்கலாம், நம்ம தன்னோட படிப்பை வச்சு நம்ம எதோ பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம சுகசானத்தை பெருக்கிக்கணும், நம்ம தாயை வந்து சந்தோஷப்படுத்தணும், அது மூலம் லாபத்தை பெறணும், அது மூலம் லாபத்தை பெறணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது நாம் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளர்த்து தொடணுங்க. அப்போ மூலிகை சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அப்போ மூலிகை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சரு, பிசியோதெரப்பி, இந்த சித்த வைத்தியம், ஒரு சித்தர் வழிபாடு இந்த மாதிரி பண்ணி இந்த இயற்கை வள தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக ஃபேவரட்டாக நம்மளுக்கு கண்டிப்பாக ஒத்து வரும். அது மூலம் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டாயம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது மூலியமாக நீ கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் நாங்கள் அரசு அங்கீகாரத்தோடு செய்யக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ லாபம் பெறதுக்கு உண்டான தடை தாமதத்தை கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்தாக இருக்கட்டும், இலை சகோதர மூலியமாக லாபம் பெறதாக இருக்கட்டும், தகவல் மூலியம் லாபம் பெறதாக இருக்கட்டும், மாமனார் மூலியமாக லாபம் பெறதாக இருக்கட்டும், நம்மளுக்கு தடை தாமதம்லாம் கொடுக்குங்க. அப்போ அது உண்டான வைத்தியங்களை பண்ணால் சரியாக போய்டும். ஓகேங்களா? எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க? அடுத்து அஸ்த சாரம் இல்லைங்களா? அப்போ 9 கோடி சாரம். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா 11 சம்மந்தப்பட்டு 9 சம்மந்தப்பட்டு மேலே உங்கள் புத்தினா கேது சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நாம் தூரத்து பயணம், ஆன்மீக பயணம், தூரத்து புனித யாத்திரை, அப்போ இந்த மாதிரி மூலியமாக நம்ம லாபம் பெறுவோங்க. அப்போ 2ஆம் மனைவி இருக்கிறோம் வச்சுக்கோங்க. நம்ம மனைவி மூலியமாக அவங்க ஒரு சாமி பக்தியாக இருந்து, அவங்க ஒரு தெய்வ வழிபாடாக இருந்து, அப்போ அவங்க மூலியமாக நம்ம லாபம் பெறத்துக்கு உண்டான ரூட்டை காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்போ 11ல் கேது இருந்தாவே முடக்கடி தானே நட்சத்திர சாரம் தாங்க பேசுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனசில் சஞ்சலம் ஏற்படும், நம்மளுக்கு சஞ்சலம் ஏற்படும், மூத்த சகோதரரும் சரி நண்பர்களும் சரி சரியான ஒரு மூட் அவுட்லேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பெருசாக ஒரு பாயிண்ட் அப் இருக்காது. அப்போ அவங்களும் என்ன பண்ணுங்க, ஒரு இயற்கை வளத்தை விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவசமாதி குருவலம், அதாவது ஒரு சித்திரங்கள் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா குருவை பிரார்த்திக்கும் போது வணங்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் நிவர்த்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பாங்க. ஏன்னா மன கஷ்டமோ பெண்களுக்கு இப்போ அதே பெண்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதவிடாய் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக கட்டாயம் இந்த மாதிரி காலகட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம 2ஆம் மனைவிக்கு
ஓகேங்களா. அதை வளர்ப்பு தாய்க்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்ட சூழ்நிலை வரக்கூடிய ஏற்படும். அப்போ இதெல்லாம் கையாளும் போது பெருசாக பாதிக்காது. ஓகேங்களா. சரி எவ்வளோ சொல்ல அடுத்த சாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள சாரம் இருக்குது, அடுத்து சித்திரை சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ சித்திரை சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை கோடி சாரம்? 1 கூட 6 கோடி சாரம். அப்போ 11 சம்மந்தப்படுது, 1 6 சம்மந்தப்பட்டு மேலே 7 சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இப்போ பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது எதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், எதுக்காக நம்மளுக்கு பிரச்சனை வருது, எதுக்காக நம்ம இப்படி மூட் அவுட் ஆகிறோம், எதுக்காக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல இருப்போம். அப்போ இந்த காலகட்டங்களில் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கு உஷாராக இருக்கணும். நம்ம தவறான எண்ணங்கள்லாம் கொடுக்கும், தீய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பை கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டங்களில் அதாவது ஒரு நெருப்பு இந்த எலக்ட்ரிஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம உஷாராக இருக்கணும். அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு எலக்ட்ரிஷன் ஒயரிங் மேலே நம்ம அக்கறை வரும், ஒரு எலக்ட்ரிஷன் பழகான வரும், ஒரு உணவு விஷயத்தில் ஒரு அக்கறை வரும். ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் ஒரு இது மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முருகர் கோயில் உள்ள ராகு விநாயகரை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்குள்ள சித்திரங்கள் வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அது பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலன் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமாக நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமாக நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமாக இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பாக இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.